அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 10 பாட்டு அதுலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார்? நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, நக்கீரர். நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர். இரண்டாவது வினா, நெடுநல் வாடை பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? நெடுநல் வாடை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 188 அடிகள். நெடுநல் வாடை உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 188 அடிகள். மூன்றாவது வினா, நெடுநல் வாடையின் பாவகை என்ன? நெடுநல் வாடையோட பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஆசிரியப்பா. நெடுநல் வாடையின் பாவகை ஆசிரியப்பா. நாலாவது வினா, நெடுநல் வாடை நூல் வகை என்ன? நெடுநல் வாடையின் நூல் வகை என்ன? முக்கியமான வினா இது. இதற்கான சரியான ஆப்ஷன் சி, அகம் அல்லது புறம். நெடுநல் வாடை நூல் வகை அகம் அல்லது புறம். ஐந்தாவது வினா, பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது? முக்கியமான வினா, பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, நெடுநல் வாடை. ஆறாவது வினா, கடும்பு பொருள் கூறுக. கடும்பு பொருள் கூறுக. இதற்கான சரியான ஆப்ஷன் பி, சுற்றம். கடும்பு என்பதன் பொருள் சுற்றம். ஏழாவது வினா, ஈரடி பொருள் கூறுக. ஈரடி பொருள் கூறுக. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, திணை. எட்டாவது வினா, பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறையும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது? பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறையும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, நெடுநல் வாடை. பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறியும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் நெடுநல் வாடை. ஒன்பதாவது வினா, அரண்மனையின் அமைப்பு பற்றி கூறும் நூல் எது? அரண்மனையின் அமைப்பை பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, நெடுநல் வாடை. அரண்மனையின் அமைப்பை பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை. பத்தாவது வினா, பாண்டிய மன்னன் பற்றி கூறும் நூல் எது? பாண்டிய மன்னன் பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, நெடுநல் வாடை. பாண்டியன் மன்னன் பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை. 11வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? முக்கியமான வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கபிலர். குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர். 12வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 261 அடிகள். குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாடல்கள் எண்ணிக்கை 261 அடிகள். 13வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாவகை என்ன? குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ஆசிரியப்பா. குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாவகை ஆசிரியப்பா. 14வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் நூல் வகை என்ன? முக்கியமான வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் நூல் வகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, அகநூல். குறிஞ்சிப்பாட்டு நூலின் வகை அகநூல். 15வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் வேறு பெயர் என்ன? குறிஞ்சிப்பாட்டு நூலின் வேறு பெயர் என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பெருங்குறிஞ்சி. குறிஞ்சிப்பாட்டின் நூலின் வேறு பெயர் வந்து பெருங்குறிஞ்சி. 16வது வினா, ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு புலவர் பாடிய நூல். ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு புலவர் பாடிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குறிஞ்சிப்பாட்டு. 17வது வினா, குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர் யார்? முக்கியமான வினா. குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கபிலர். குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர் கபிலர். 18வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலின் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? குறிஞ்சிப்பாட்டு நூலின் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 99 வகையான பூக்கள். குறிஞ்சிப்பாட்டு நூலில் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை 99. 19வது வினா, குறிஞ்சிப்பாட்டு நூலினை பதிப்பித்தவர் யார்? முக்கியமான வினா. குறிஞ்சிப்பாட்டு நூலினை பதிப்பித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ உவேசா. குறிஞ்சிப்பாட்டு நூலினை பதிப்பித்தவர் உவேசா. 20வது வினா, தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல். தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல். இதற்கான சரியான ஆப்ஷன் சி குறிஞ்சிப்பாட்டு. தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. 21வது வினா, பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? சரியான ஆப்ஷன் பி கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 22வது வினா, பட்டினப்பாலை நூலின் பாடல்கள் எத்தனை அடிகளை கொண்டது? பட்டினப்பாலை நூலின் பாடல்கள் எத்தனை அடிகளை கொண்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 301 அடிகள். பட்டினப்பாலை நூலின் பாடல்கள் எண்ணிக்கை 301 அடிகள். 23வது வினா, பட்டினப்பாலை நூலின் பாவகை என்ன? பட்டினப்பாலை நூலின் பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. பட்டினப்பாலை நூலின் பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. 24வது வினா, பட்டினப்பாலை நூலின் வகை என்ன? முக்கியமான வினா. பட்டினப்பாலை நூலின் வகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அகநூல். பட்டினப்பாலை நூலின் வகை வந்து அகநூல். 25வது வினா, பட்டினப்பாலையில் பட்டினம் என்பது டேஸை குறிக்கிறது. பட்டினப்பாலையில் பட்டினம் என்பது டேஸை குறிக்கிறது. இதற்கான சரியான ஆப்ஷன் டி காவிரி பூம்பட்டினம். பட்டினப்பாலையில் பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினம் பற்றி குறிக்கிறது. 26வது வினா, புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பட்டினப்பாலை நூல். புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. 27வது வினா, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. 8வது வினா, மலைபடு கடாம் நூலின் ஆசிரியர் யார்? மலைபடு கடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? முக்கியமான வினா. மலைபடு கடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பெருகுன்றூர் பெருங்கௌசிகனார். 29வது வினா, மலைபடு கடாம் நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மலைபடு கடாம் நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 583 அடிகள். மலைபடு கடாம் நூலின் பாடல்கள் எண்ணிக்கை வந்து 583 அடிகள். 30வது வினா, மலைபடு கடாம் நூலின் பாவகை என்ன? மலைபடு கடாம் நூலின் பாவகை என்ன? முக்கியமான வினா. மலைபடு கடாம் நூலின் பாவகை என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆசிரியப்பா. மலைபடுகடாம் நூலின் பாவகை ஆசிரியப்பா. 31வது வினா மலைபடுகடாம் நூலின் வகை என்ன? மலைபடுகடாம் நூலின் வகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி புறநூல். மலைபடுகடாம் நூலின் வகை புறநூல். 32வது வினா மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? முக்கியமான வினா. மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி நன்னன். மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன். 33வது வினா மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன? மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன? முக்கியமான வினா. மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. 34வது வினா மலைபடுகடாம் நூலில் மலை என்பது எதை குறிக்கிறது? மலைபடுகடாம் நூலில் மலை என்பது எதை குறிக்கிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி யானை. மலைபடுகடாம் நூலில் மலை என்பது யானையை குறிக்கிறது. 35வது வினா சிவனை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் எது? சிவனை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மலைபடுகடாம். சிவனை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் மலைபடுகடாம். 36வது வினா இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பண் மருதப்பண் பற்றியும் கூறும் நூல் எது? இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பண் மருதப்பண் பற்றியும் கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மலைபடுகடாம் நூல். இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பண் மருதப்பண் பற்றியும் கூறும் நூல் மலைபடுகடாம் நூல். 37வது வினா மலைபடுகடாம் நூலில் நன்னனின் மலை டேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. மலைபடுகடாம் நூலில் நன்னனின் மலை டேஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான சரியான ஆப்ஷன் சி நவீரமலை. மலைபடுகடாம் நூலில் நன்னனின் மலை நவீரமலை. 38வது வினா ஆற்றுப்படை நூல்களில் மிகப்பெரியது எது? ஆற்றுப்படை நூல்களில் மிகப்பெரியது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மலைபடுகடாம். ஆற்றுப்படை நூல்களில் பெரியது மலைபடுகடாம். 39வது வினா கூத்தரை களம்பெரு கண்ணுலர் என குறிப்பிடும் நூல் எது? கூத்தரை களம்பெரும் கண்ணுலர் என குறிப்பிடப்படும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மலைபடுகடாம். 40வது வினா பொம்மல் பொருள் கூறுக. பொம்மல் என்ற சொல்லின் பொருள் கூறுக. முக்கியமான வினா. பொம்மல் என்ற சொல்லின் பொருள். இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சோறு. பொம்மல்னா சோறு. 41வது வினா இரடி பொம்மல் பெருகுவீர் என்று குறிப்பிடப்படும் நூல் எது? இரடி பொம்மல் பெருகுவீர் என்று குறிப்பிடப்படும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மலைபடுகடாம். 42வது வினா முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முக்கியமான வினா. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நப்பூதனார். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். 43வது வினா முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் எவ்வளவு? முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 103 அடிகள். முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் 103 அடிகள். 44வது வினா முல்லைப்பாட்டின் பாவகை என்ன? முல்லைப்பாட்டின் பாவகை என்ன? முக்கியமான வினா. முல்லைப்பாட்டோட பாவகை என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டின் பாவகை ஆசிரியப்பா. 45வது வினா முல்லைப்பாட்டின் நூல் வகை என்ன? முல்லைப்பாட்டின் நூல் வகை என்ன?
இதற்கான சரியான ஆப்ஷன் அகநூல். முல்லைப்பாட்டு நூல் வகை வந்து அகநூல். 46வது வினா, பத்துப்பாட்டில் சிறிய நூல் எது? பத்துப்பாட்டில் சிறிய நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு. பத்துப்பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு. 47வது வினா, முல்லைப்பாட்டின் வேறு பெயர் என்ன? முக்கியமான வினா. முல்லைப்பாட்டின் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டின் வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை. 48வது வினா, தலைவனின் வருகையை எதிர்பார்க்கும் தலைவியை பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. 49வது வினா, கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் எது? முக்கியமான வினா. கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு. கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் முல்லைப்பாட்டு. 50வது வினா, பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் எது? பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு. கடைசி வினா, மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பத்துப்பாட்டு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.